பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதித்து ஆமென் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்தவர்களாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆட்டுக்குட்டி ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவன் துதிக்கிறோம் தகப்பனே. தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எல்லா கிரியைகளும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட நீ பேசும் தகுதிப்படுத்தும், எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம் அப்பா. அம்மாக்கு சகல கட்டுகளையும் கத்தனை உடைத்து எல்லா பலவீனங்களையும் நீக்கி இந்த நாகை கத்த நீர் ஆவியாத்த சரித்தை உயிர்ப்பிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை வாசிக்கலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனை உன் அடிமைதன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்குள்ள ஒப்பான ஒரு சொர்பத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். வேதத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை விண்ணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரனானாலும் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வழியும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாவற்றும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் காலையிலே உடைய கிருபையும் இரவிலே உடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே உடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்குனி. இந்த கரத்தின் கிரியை வைத்து ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் கொள்ளை போல தழித்து அக்கிரமக்காரர்கள் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்னைக்கு அழிந்து போது இதுவாகும். கர்த்தாவே நீர் என்றென்னைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே உன் சத்துக்கள் அழிவார்கள், உன் சத்துக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரும் சிறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். உன் சத்துருக்களுக்கு நேடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதியில் என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். முதல் பாடல், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். உற்சாகமாய் நாம் பாடலாம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடத்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே சொல்லி கரங்களை தட்டி உற்சாகம் பண்ணுவோம். கொடி பிடித்திடுவோம், நாம் சவுண்ட் நாம் வீரடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே
தொட்டிரபலியோடு ஆராதிப்பேன், தொட்டிரபலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரின் சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரின் சுவை ஆராதிப்பேன். ரிவந்துலா சந்தனமோ தருமா, ரிவந்துலா சமுனிம தருமா, ரிவந்துலா சந்தனமோ தருமா, ரிவந்துலா சமுனின தருமா, ரிவந்துலா சந்துனகரமுனா, ரிவந்துலா சந்தனமோ தருமா, ரிவந்துலா சந்தனமோ தருமா, ரிவந்துலா சந்தனமோ
ஹல்லேலூயா. ஆமென். எப்பவுமே ஓய்வு நாள் என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். சில பாருங்களேன், 2 பாட்டு 3 பாட்டு பாடிட்டாலே ஆண்டவருக்கு என்னவோ அவங்க சொத்தையே கொடுத்த மாதிரி அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. அப்படியே 3 பாட்டு பாடின போதாதா, 2 பாட்டு பாடின போதாதா அப்படின்வாங்க. சிரிப்பாக தான் வரும். இப்படி சொல்கிறவங்கலாம் கர்த்தரை யாருன்னே அவங்க தெரிஞ்சுக்கல, அறிஞ்சுக்கவும் இல்லை. சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்து 2 பாட்டு 1 பாட்டு சண்டே கிளாஸில், அதுங்களுக்கு சண்டே கிளாஸ்லேயே வந்து அவங்களுக்கு பாட்டு தான் பாடி தான் அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ளே வளர்ப்பாங்க அதெல்லாம் சொல்லி. ஆனால் பெரியவங்க பாருங்கள் 2-3 பாட்டுக்கே அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். சில பாருங்களா பாடும்போதே அப்படியே தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. இந்த பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா பல கிரியைகள்லாம் நடக்கும். அம்மே பாட்டு பாடும்போது நீங்கள் ஒரு 5 பாட்டு நீங்கள் பாடிட்டீங்கன்னா நீங்கள் தேறினவர்கள். ஏன்னா 2 பாட்டு பாடும்போதே அப்படியே எல்லாமே காணாமல் போட்டோம். அப்பயும் பாட்டு பாடுறாங்களான்னா ஒருத்தனுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே அலர்ட்டாகிடுவான். அவன் யாரை தூங்க வைக்கணும், யாரெல்லாம் வந்து அமுக்கணும், அவன் யாரெல்லாம் வாயை மூடணும், யாரெல்லாம் கட்டணும் அப்படிலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனும் விழிச்சுக்குவான். நம்ம தூங்க வச்சுருவான். நல்லா பாருங்க, தொட்டியில் போடாமையே அப்படியே தூங்குவோம். பாடும்போது அப்படியே 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 படம் எடுப்போம். அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்வோம். கடைசியில் அப்படியே உட்காந்துக்கிட்டே 1/2 மணி நேரம் அப்படியே நைட்டு கூட ஃபுல்லாக அப்படியே தூங்கிட்டுருப்போம். அந்த மாதிரி அவன் கிரியை செய்கிற நேரம் துதிக்கிற போது அவன் க்ளோரி தேவன் மகிமைப்படுகிறார். அவன் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம துதிக்க அந்த நாளில் நம்ம துதிக்கலைன்னா அந்த நாள் ஜெயம் எடுக்கவே முடியாது. அந்த நாளில் சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் நம்ம துதிக்கிறதுல அந்த ரகசியத்தை அறிஞ்சவன் யாரு? அல்லேலூயா. அவன் பிசாசு அறிஞ்சிருக்கிறான். அவன் ஏன் தெரியுமா? அவன் தானே ஆராதிக்க வைக்கிறத தூதர்களை ஆராதிக்க வைக்கிற பொறுப்பில் இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பா அவன் தானே. அல்லேலூயா. அவன் நம்ம ஆராதிக்க முடியலையா? ஆராதிக்க விட மாட்டேங்கிறானா? ஆராதிக்க உட்கார்ந்தா அவன் சோறு வருதா, தூக்கம் வருதா? இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். ஆனால் 5 பாட்டு மேலே பாட ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் க்ளோரி நமக்குள்ள இருக்கிற அந்த கிரிய கட்டுகள் எல்லாம், அந்த சர்ப்பத்தினுடைய எல்லா கிரிகளும், தூக்கத்தின் கடநித்திரையின் ஆவி எல்லாம் அப்படியே சரித்திர கட்டி வச்சிருக்க சகல பலவீனங்களும் அப்படி பாட 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 அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டு நமக்கு அப்படியே அப்படியே க்ளோரி துதித்து கொண்டே இருக்கணும். அவன் நம்ம என்ன செய்யறது தெரியுமா? 2-3 பாட்டிலே நம்ம அப்படியே குறுக்கிட்டுரும். அதே போதும் நினைக்கிறோம். அதனால நம்ம ஜெயம் எடுக்கவே முடியல. அல்லேலூயா. அவன் தொடர்ந்து பாடுங்க. அந்த ஓய்வு நாளில் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். அல்லேலூயா. துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடுங்க. கர்த்தருடைய எல்லாம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா.
அவரது வசனம் ஆவி கட்டையும் எனது கேடகம். ஆமென். அவரது வசனம் ஆவி கட்டையும் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. ஆமென். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். ஆமென். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன். இரவில் பயங்கரம், பகலில் நடுக்கம், எதுவும் பயமில்லை. இரவில் பயங்கரம், பகலில் நடுக்கம், எதுவும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் ஓய்விடும். உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் ஓய்விடும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றோ விடுதலை. ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றோ விடுதலை. ஆமென். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன்
ஹalleluya. தொடர்ந்து துதித்து கொண்டே இருங்க. ஆமென். நன்றி சொல்லிக்கிட்டும் இருங்க. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஆமென். அப்பா, அதிகாலை எப்பொழுதும் ஆனந்தமே. அப்பா பார்த்து நல்லவரே
ஹல்லேலூயா. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா? ஒவ்வொரு இரவு நேரத்திலும் நம்மை பாதுகாக்கிற நம் தேவன் தான், ஜீவனை கொடுக்கிறவர் தான், நிர்மலமாகாதிருப்பது அவர் சுத்த கிருபை. உற்சாகமாய் நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, நிழலின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, நிழலின் கண்ணி ஒன்றும் செய்யாது. மானீரே காக்கும் மரநீரே என்றிடகமானீரே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். அழைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிதானா. புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதியானார். தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார், வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் ஆட்டுக்குட்டியா கட்டத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. நல்லா துதிச்சு பாடி அவன் தூங்கின பிறகு அவன் திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம எழுந்துக்கிட்டா, ஹல்லேலூயா, மறுபடியும் அப்படியே தூங்கிடாதீங்க. எந்திரிச்சு விழிப்பு வர்றது, விழிப்பு கொடுக்கறது, இதுக்காக நம்ம காரணமே இல்லாமல் நம்மையும் அறியாமல் நம்ம ஏன் விழிச்சுக்கிட்டோம், நம்ம ஏன் எழுந்துக்கிட்டோம். ஹல்லேலூயா. அது வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எழுப்பியிருக்கலாம், எழுப்பியிருப்பார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் ஆமென். க்ளோரி. ஆமென். முழங்கால் படியிட்டு ஆமென் ஜெபித்து அந்த ராத்திரி வேலையே நமக்கு விரோதமாய் எல்லா விதமான ஆமென் பயங்கரங்களும் பொல்லாப்புகளும் அந்த காரக்கிரிகளும் ஆமென் நமக்கு விரோதமான சாப வல்லமைகளும் போராடி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆமென். க்ளோரி. இந்த காரணத்தை எல்லாம் எந்திரிச்சு 3 மணி ஆயிடுச்சா 2 மணி ஆயிடுச்சா அப்படின்னு தூக்கம் கலந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறாம ஆமென் கொஞ்சம் நேரம் அப்படின்னு ஜெபித்து விட்டு ஆமென் தூங்கும்பொழுது நிச்சயம் நமக்கு உன்னதமானவருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆமென் தூங்கிட்டு இருக்கும்போது நடராஜன் கை வச்சுட்டான் ஆமென். அப்படியே மறுபடியும் தூங்கிடாதீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். ஆமென். அபிஷேகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆமென் பாட நம் பாத்திரம் நிரம்பி வருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் பாடுவோமா? ஆமென். அபிஷேகம் என் மேலே
ஆமென். கடைசியாய் நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். அல்லேலூயா. பாடுவோமா? ஆமென். இன்றைக்கு நம்முடைய பேர் ஆமென் இப்படிப்பட்ட பேர் இருக்கலாம். இவங்க தெரியுமா, இவங்களுடைய பேர் எப்படி தெரியுமா? ஆமென். ஒரு புகழ் இருக்கும், பெருமை இருக்கும், இரண்டு இருக்கும். எதுவானாலும் சரி, நாம் மரித்த பிறகும் நம்முடைய பேர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நீதியில நாம் நடக்கிறோம். அல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆகானை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகானுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலையா? ஆகான் யாருன்னு பார்க்குறீங்களா?
அல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை அவன் குளோரி ஆர்ப்பரிச்சு 7ஆம் நாளிலே ஜெயமெடுத்து தேசத்தை சுதந்திர கொண்ட யூதா கோத்திரத்து அவன் மகன் தானே. அல்லேலூயா. அவனுடைய கோத்திரத்துல அவனுக்கு என்ன குறை இருந்தது? தேவன் அவனுக்கு ஏதாவது குறை வச்சிருந்தாரா? அல்லேலூயா. ஆடு மாடு கழுத மிருக ஜீவன்கள் கூடாரம் கணவன் மனைவி பிள்ளைங்க குமாரத்திகள் அப்படின்னு சொல்லி சகலமும் எல்லாமே அவனுக்கு பரிபூர்ணமா இருந்தது. அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லை, ஒரு பஞ்சமும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் தான் போஷிக்கிறாரு. எல்லாமே அவனுக்கு எல்லாமே சகலமும் பரிபூர்ணமா இருந்தது. அல்லேலூயா. பெண் இல்லை, மகன் இல்லை, இந்த குறை எதுவுமே இல்லை, எல்லாமே இருந்தது. ஆனா அங்க எரிகோ பட்டணத்தை பிடிக்க போனவன் அங்க இருக்கிற சாபத்தினானதை ஈச்சித்து அதை கண்டு அவன் எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது நிமித்தமா என்ன நடந்துச்சு? கூடாரம் போயிடுச்சு. அல்லேலூயா. குமாரனை இழந்தான், குமாரத்திகளை இழந்தான். ஒரு பிள்ளை மறிச்சு போனாலே அவங்க தாய் தகப்பன் மதிக்கிற வரைக்கும் வேதனை தாங்க முடியாது. குமாரனையும் குமாரத்திகளும் தன்னோட சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். மனைவியை இழந்து போனான். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் இழந்து போய் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தாலும் அவன் சித்தத்துக்கு தான் சமம். அல்லேலூயா. அவனோடு கூட சேர்ந்து எல்லாவற்றையும் அந்த வாயிலா ஜீவங்களையும் போட்டு தள்ளி குளோரி அவன் ஒருவன் செய்த பாவத்து நிமித்தம் அவன் குடும்பம் அழிந்து போனது. அவனுடைய பேரற்று போனது. யூதா கோத்திரத்துல குளோரி அதுல பாவம் என்பது வரக்கூடாது. அல்லேலூயா. இப்ப வேணா கட்டளை எனக்கு ஏற்ற கட்டளை கீழ்ப்படிஞ்சு பாவம் செஞ்சு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வெட்டி ரத்தத்தை ஊற்றி தேவன் சொன்ன கட்டளைக்கு சடங்குகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு எது கிருபை பெற்று தப்பிச்சு வந்தாலும் வனாந்தரத்துல செத்து போனார்கள். அல்லேலூயா. அப்படிதான் கிருபையை பெற்றுக்கிட்டாங்க. ஆனா வரப்போகிறவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லை. அவரோட சந்ததியில இச்சைங்கிறது இருக்கவே கூடாது. எட்டி பார்க்கவே கூடாது. எதற்காக? அவர்தான் ரத்தத்தை சிந்தி தன் கரங்களை நீட்டி ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக எனக்காகவும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற இச்சை என்கிறதான பாவத்தை சுட்டரிக்கிறதுக்கு குளோரி அதை அழிப்பதற்கு அடக்குவதற்கு அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அறிக்கை நம்ம பாவம் செஞ்சு என்னதான் நாள் ஃபுல்லா அழுது அறிக்கையிட்டாலும் எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்காது. குளோரி சபிக்கப்பட்ட இதுல இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னால யூதா கோத்திரத்து ஆசாரியர் யாரு? யூதா கோத்திரத்து வந்த தேவன் யாரு? நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கோத்திரத்துல இருக்கிற ஒருவன் கானானிடத்தில் ஒரு இச்சித்து அவன் எடுத்துக்கொண்டானால் குளோரி அவனை தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை தேடினவர்கள், தெரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள் மாம்சத்தினால் உண்டாகிறதான ஆசை இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் இருக்க முடியாது. நன்மையும் தீமையும் எனக்கு வேண்டும், நன்மை தீமை அறியத்தக்க கனி எனக்கு வேண்டும், ஜீவ விருட்சம் மாத்திரம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. ரெண்டும் இருக்கிற அந்த கனி எனக்கு வேண்டும் என்று போகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடமில்லை. தேவன் ஒரு மனுஷனுக்கு 80 வயசு வரைக்கும் ஆயுளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து 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 இந்த இச்சை என்கிறதான பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். நல்ல தேவன், மனுஷனுடைய பலவீனங்களை அறிந்தவர். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 பரிபூரணத்துக்குள்ள அந்த மனுஷன் பரிசுத்தமாய் குளோரி ஆகிற வரைக்கும் தேவனாக கதை சுத்திகரித்து கொண்டே வருவார். எல்லாருக்கும் இந்த கிருபை இருக்குமானா? இருக்காது. அல்லேலூயா. குளோரி தாம் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு, தாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு, தாம் தெரிந்து கொண்ட சந்ததிக்கு தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் அவர் சுத்திகரித்து ரத்தத்தினாலே கழுவி ஜீவ தண்ணீராம் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி பாவம் மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் உங்களுக்காக எனக்காகவும் அவர் போராடுகிறார். அல்லேலூயா. அவர் ரத்தம் நமக்குள்ள ஊற்றி 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 நம்மை சுத்திகரித்து எல்லா பாவ அழுக்குகளெல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி பரிபூரணத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் வந்தால் ஒழிய குளோரி ஒன்று அவன் பாவத்திலே இங்கே பூர்ணமாகி மறைக்கணும், இல்லை அவன் பரிசுத்தமாகி பரிபூர்ணத்துக்குள்ள வந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. சமாதானமாய் குளோரி அவருடைய தேசத்துக்குள்ளாக நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது. குளோரி. ஆகான் என்னதான் செங்கடலை பிளந்து அவன் கூடவே நடந்து வந்திருந்தாலும் கேவலம்
ஆமென். ஒரு 3 பொருளுக்காக வெள்ளியும் பொண்ணுக்கும் ஆமென் பாபிலோனிய சால்வைக்கு ஈச்சித்து அவன் எடுத்துக்கொண்டு அதுலயா அவன் காலம் முழுசும் ஐசு முழுசும் வாழ்ந்துட முடியும். அல்லேலூயா. இச்சைங்கிறதான ஒரு பாவம் ஆமென் பலவீனம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நாமும் இதே போல பேர் இழந்து போனவர்களாய் அற்று போனவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆனால் நம் பேர் நிலைக்க வேண்டும் என்றால் தேவன் சொன்னபடி கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தில் அதனால் வருகிற ஆசை இச்சையிலும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஆமென் க்ளோரி கானானுடைய வாழ்க்கை போல அல்ல. கல்யாணம் பண்ணோமா, சந்தோஷமா இருந்தோமா, பிள்ளைகளை பெற்றெடுத்தோமா, ஆடு மாடு கழுதைகளை சொத்துக்களை எல்லாம் சேர்த்துமா, நம்முடைய பேர் இங்கே பெருமையாக பேசப்படுகிறதா, இது அவர்களுடைய கிரியை. ஆனால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அவர்களைப் போல தொடங்கினாலும் ஆமென் க்ளோரி அதில் இருக்கிற பாவ கிரியைகள் எல்லாம் புறஜாதியருடைய கிரியைகள் எல்லாம் அக்கிரமங்கள் எல்லாம் அறியாமல் செய்த முற்காலத்தில் செய்த அந்த கிரியைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால ஆமென் புரிய வைத்து கொடுத்து ரட்சித்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மை பரிபூர்ணப்படுத்துகிற தேவன். நாம கிறிஸ்தவர்கள் என்றால் நம்ம பரிசுத்தத்துக்குள்ளாக வளர வேண்டும். அது கடைசியில பரிபூரணத்துக்குள்ளாக வரணும். இது பாவம் என்கிறதான உணர்வு ஆமென் க்ளோரி உணர்த்துகிற ஒரே தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. ஒரே தேவன், மெய் தேவன் அவர்தான். அல்லேலூயா. பாவம் என்று யாராவது ஆமென் க்ளோரி எந்த ஜாதியினராவது ஆமென் இது பாவம் என்ற உணர்வு வந்திருக்கிறதா? இல்லை. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இதுதான் பாவம் என்று உணர்த்துகிறவர். எது பாவம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இது பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே ஆமென் க்ளோரி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த இச்சையானது நம்மை அடக்கி ஆள்கிறதோ, எது பலவீனப்படுத்துகிறதோ அதிலிருந்து நாம் விடுபட தேவரை நோக்கி அவன் கெஞ்சி நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, நம் பலவீனத்தை நாம் சொல்லும் பொழுது எல்லா மறைமுகமான அந்தரங்கமான அவன் எல்லா பலவீனத்திலும் கர்த்தர் உடைத்து அதில் விடுதலையாக்குகிற ஒரே வழி ஆமென் ஆட்டுக்குட்டியானவர் மட்டுமே. அவர் ரத்தம் மாத்திரம்தான், அவர் நாமம் மாத்திரம்தான், அவர் வார்த்தை மாத்திரம்தான் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுப்போமா? நாம் வாழப்போகிறது அவன் இன்னும் அதிக நாட்கள் இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களுக்குள்ளாக ஆமென் க்ளோரி பரிபூர்ணம் என்கிறதான ஒரு பரிசுத்தத்துக்குள்ள நாம் வந்து அவர் ராஜ்யத்தை அடைய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.